ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் அண்ட் கிரீன் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி சனிக்கிழமைனால பசங்களுக்கெலாம் லீவு. அதனால நாங்கள் ஈவினிங் எல்லாருமா சேர்ந்து வெளியே போயிருந்தோம். நாங்கள் எங்கெல்லாம் போகணுங்கிறது தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாமாவுக்கு வாஷிங்டனில் இருக்கிற ஒயிட் ஹவுஸை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஊரில் இருக்கும் போதே சொல்லுவாங்க கண்டிப்பாக அங்கே போகணும் அப்படின்னு. அதனால நாங்கள் அங்கே தான் போனோம். ஒயிட் ஹவுஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கார் பார்க் பண்ண முடியாது, கொஞ்சம் தூரமாக தான் பார்க் பண்ணணும். அதனால் மாமாவுக்கும் கொஞ்சம் தூரமாக நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் கார் பார்க்கிங்க்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். ஹோட்டலில் உள்ள பேஸ்மெண்ட்டில் தான் நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டு வந்தோம். கார் பார்க் பண்ணிவிட்டு பேஸ்மெண்ட் வழியாக வெளியே வர முடியாது. அதனால் நாங்கள் வந்து ஹோட்டலில் உள்ள லிஃப்ட்டில் தான் நாங்கள் அப்படியே மேலே வந்து ஹோட்டலில் உள்ள என்ட்ரி வழியாக நாங்கள் வெளியே வந்துட்டோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் ஒயிட் ஹவுஸ் பக்கம் வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெயில் இருந்தது. அதனால நாங்கள் வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் மேலே தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். அதனால கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. அனஃபுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலாக இருந்தாலே ரொம்ப சுடுதுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் மாமா மாமிக்கு வந்து இங்கே உள்ள வெயில் வந்து எதமாக தான் இருக்குது, நம்ம ஊரில் உள்ள வெயில் வந்து ரொம்ப இருக்கும், இதுக்கு இவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க எப்போதுமே. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் 2-3 தடவை போயிருக்கோம். ஆனால் அப்போல்லாம் ரொம்ப கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இவ்வளோ தான். இங்கே இருந்தால் நம்ம பார்க்கணும். இங்கே இருந்தால் எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க. உள்ளே போய் பார்க்குறதுக்கு வந்து தனியாக அப்பாயின்மெண்ட் போடணும்னு சொல்லுவாங்க. அது வந்து போட்டிருக்காங்க, ஆனால் இன்னும் கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் மாமா மாமி கிளம்புறதுக்குள்ளே கிடச்சிட்டா மாமா வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். வெளியே எங்கேயாச்சும் கிளம்பணுன்னா மத்தியானத்துலேருந்தே பிளான் பண்ணால் தான் ஈவினிங் கிளம்புற மாதிரி இருக்குது. ஏன்னா அஃப்ரா வந்து ரொம்பவே வந்து கிராங்கி ஆயிடுறா. வெளியே வந்து அவளை சமாளிக்கிறதுக்குள்ளேயும் ஐயோ ஏன்டா வரமோன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்குது இப்போல்லாம். ஆனால் அனஃப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கே போகலான்னு கேட்டுகிட்டே இருப்பான். அவனுக்காகவே நாங்கள் வெளியே கிளம்பியே ஆகணும். நாங்கள் ஈவினிங் கிளம்புனனால வீட்டிலையே டீலாம் ரெடி பண்ணிவிட்டு அது கூடவே ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஏன்னா இது பக்கத்துலேயே ஒரு ஓப்பன் பார்க் உண்டு. அதே மாதிரி அங்கே எல்லாம் பெஞ்சஸ்லாம் நிறையவே கிடக்கும். சரி பசங்களும் கொஞ்சம் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம். அஃப்ரா ஃபுல்லாக ஸ்டாலரில் உட்காந்துட்டு தான் வந்தா. அதுக்கப்புறம் அந்த பார்க்கில் தான் அவளை இறக்கி விட்டோம். அப்புறம் அனஃபும் அஃப்ராவும் கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பில்டிங்கும் மவுனமெண்ட்டும் இருக்குது. ஆனால் அது வந்து எப்படியும் ஒரு 20 to 25 நிமிஷமாவது நடக்கணும். மாமாவுக்கு வந்து சரி ரொம்ப நடந்தால் டயர்டாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சரி இது மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கலான்னு நாங்கள் விட்டுட்டோம். டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். போகிற வழியில் வந்து ஒரு சீனரி ஸ்பாட் மாதிரி உண்டு. அதை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சரி மாமா மாமியும் சரி பார்க்கலான்னு சொன்னனால நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அது எப்படின்னா சும்மா கீழே ரிவர் இருக்கும், அதே மாதிரி பக்கத்தில் வந்து வீடு நிறையா இருக்கும். சரி இங்கே மேலேருந்து கீழே பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை, ஆனால் இது நல்லா இருந்தது. அப்புறம் இதை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.